Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இங்கே கூட வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று வந்திருக்குது நம்மளை சுற்றி வித்தியாசம். இப்போ வந்து தெய்வத்தோட அணங்குற நேரம் இது. தெய்வமே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அமைதியாக தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு காலை இழுத்துக்கிட்டு அந்த பொண்ணு போது வாய்க்கையெல்லாம் பேச மாட்டேங்குது. பக்கத்து ஊர் தான், பக்கத்தில் மயானம் அங்கே வச்சு பண்ணுறோம். பேசாத பொண்ணு பேசுது, காலு கையெல்லாம் கரெக்டாக இருக்குது. அவங்க அம்மா ஒரு அடி அடிக்குது, அவங்க ஆயாவை அடிக்குது, அவங்க அப்பாலாம் தூக்கி துண்டாக போடுது. மாயமோ மந்திரமோ மலையாள ரூப கணபதி மைவந்திர காளி மயான காளி சுடுகாட்டு காளி நான் போய் கோழி எடுத்துகிட்டு போகிறேன், கோழி செத்து போச்சு. பூசணிக்காய் உடைக்கிறேன், பூசணிக்காய் அழுகி போச்சு. தேங்காய் உடைக்கிறேன், தேங்காய் அழுகி போய் நிற்கிது. எல்லாம் ஏடாக ஆப்போசிட்டாக நடக்குதாங்க. அப்போ இங்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? உன்னுடைய நேரங்காலங்கள் சரியில்லாத போயிடுச்சு. உன்னை சுற்றி 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 தெருவோடையாந்த வைக்கும். இப்போ பிச்சை எடுக்கிற நிலமை, சாவை கூட போகிற நிலமை. ஆனால் சாகக்கூடாது. என் நாணைக்கு இணங்கி பில்லியோ சூனியமோ ஏவலோ எதிராளிகள் பிரச்சனை எந்த யார் செய்திருந்தாலும் இந்த தண்ணி முன்னாடி வந்து தாயே உடம்புல இருந்து எல்லாம் வெளியே போகணும் தாயே அங்கால பண்ணி செஞ்சு அந்த வேலைகளை முடிச்சுட்டு வந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த அந்த சில விஷயம் ஏவி விட்ட ஏவல் வந்து அங்கே போயிடும். ஏவி விட்ட வேவல் வந்து ஒரு பக்கமாக ஏறிக்கும். நீ அதுக்கப்புறம் செயல் இழந்தப்ப நீ எத்தனை ஹாஸ்பிட்டலில் பிசியோதெரப்பி பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் உனக்கு சரியாகவே ஆகாது. இப்போ நம்ம மந்திரம் ஓத வர உள்ளே எப்படி கொதிக்கிருப்பாரு, கொப்பளிக்கிருப்பாரு. ஆமாம்மா, உள்ள எப்படி கொப்பளிக்கிருப்பாரு பாருங்கள். பாருங்கள் உங்கள் முன்னாடியே எப்படி கொப்பளிக்கிருப்பாரு பாருங்க. பார்த்துட்டு எப்படி கொதிக்குது, உள்ள கொதிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அவங்க சொல்லுவாங்க இது எங்களுக்கு வேணாம், இதோட அழிச்சிருங்கன்னு சொன்னால் விட்டுருவேன். இல்லை திருப்பி செய்யணுமாம்மா, இதுக்கு என்னான்னு கேட்டேன்னா அதுக்கு உண்டான பலி மொத்தத்தையும் கொடுப்போம். 30 பூசையும் அதுக்கு போடுவோம். இப்போ நம்ம பேசப்பட்ட டாபிக் வந்து செய்வனை அப்படின்றது தான். இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வனை வச்சிட்டாங்க, இது எப்படி எடுக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செய்வனை அப்படின்னா என்னது, அது எப்படி வைப்பீங்க, அதை வச்சா சுலபமாக எடுக்க முடியுமா? செய்வனைங்கிறது வந்து எடுக்க தான் எனக்கு தெரியும், வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாது. வைக்கிறது எப்படின்னு ஒரு சில விஷயம் நான் வந்து செய்யல பார்த்துருக்குறேன். ஓகே, செய்வனைங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம். உண்மையான விஷயம்னா அது எல்லாத்துக்கும் இல்லை, எல்லாத்துக்கும் பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. இப்போ வந்து எனக்கு நேரம் நல்லா இருந்துச்சு நீ செஞ்சேன்னா அது உனக்கு திருப்பி ரிட்டர்ன் உங்ககிட்ட தான் வரும். செஞ்சவங்களுக்கு வருமா இல்லை செய்ய சொன்னவங்களுக்கு? செய்ய சொன்னவங்களுக்கு வரும், செஞ்சவங்களுக்கு வரும். அது என்னதுக்கு, அதாவது இது ஏதாவது ஒரு பவர் ஏவி விடுற மாதிரியா இல்லை என்ன பண்ணுவாங்க அது செய்வனை? உன்னுடைய நேரம் விட்ட அம்பு கரெக்டாக போய் அவங்ககிட்ட சொருவிருச்சுனா தான் உண்டு. அந்த அம்பு திருப்பி வந்துச்சுன்னா யார் யாரை பாதிக்குங்கிறது வந்து யாருக்கும் தெரியாது. அவங்க என்ன நினச்சி விட்டாங்க அதுதான் அதே பிரச்சனைகள் வருமா இல்லை வேறு ஏதாவது போய் முடிஞ்சிருமா பிரச்சனைகளா? ஏடாகுடமான பிரச்சனையில் கொண்டு போய் முடியும்ப்பா. ஒருத்தவங்க வம்சமே இல்லாத ஆக்கி விட்டுரும். சும்மா கிடையாது, செய்வினைங்கிறது வந்து சும்மா கிடையாது. பில்லி சூனியம் ஏவல் தனிப்பட்டு இருக்குது. ஜின்னால் செய்வாங்க, மோகினியால் செய்வாங்க, குட்டி சாத்தானால் செய்வாங்க, செத்த போனால் 40 நாளுக்குள்ளே செய்வாங்க. இல்லை துராத்மா அளந்துக்கிட்டு இருக்க ஆக்சிடென்ட் ஆனது அதை கூப்பிட்டு வச்சு வேலை பண்ணுவாங்க, அதுக்கு உண்டானதை கொடுத்து அதை செய்வாங்க. இப்போ துராத்மா போகுதுன்னு சொல்கிறீங்களே, அது எப்படி உங்கள் கண்ணுக்கு தெரியும், எப்படி உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க? ஃபீல் பண்ணுவோன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாது அப்படின்னா எப்படி தெரியும்னா ஒரு காற்றாக தெரியும். யார் மூலயமா வந்து பேசுவோம், யார் மூலயமா வந்து பேசுவோம். நம்ம செஞ்சிட்ருக்கையில் நம்ம சில சிம்டம்ஸ் காட்டும் நம்மக்கிட்ட. அவங்க துராத்மா அப்படின்னு துராத்மாங்கிறது வந்து நம்ம சிம்டம்ஸ் காட்டும். அப்போ தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே துராத்மா இருக்குது, உணரலாம். நீங்கள் அப்படி உணர்ந்து யார் மூலியமாக வேற ஒருத்தவங்க ரூபத்தில் துராத்மா பார்த்துருக்கீங்களா? துராத்மா பார்த்துருக்குறேன்னா எவ்வளோ பேர் பேய் பிடிச்சி வராங்க, பிடிச்சி வராங்க, அதெல்லாம் சும்மாங்கிறது வந்து சாதாரணம். நம்ம நேரடியாக பார்க்குறது, கண் கூட பார்த்துருப்பீங்க, கண் குருடாக பார்த்தது. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், நம்ம பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி உணர்வோம். நம்ம போயிட்டே இருப்போம், நம்ம பேரை வச்சு யாருனா கூடுவாங்க,
ஒரு லேடிஸ் சத்தமாக ஒரு ஜென்ட்ஸ் சத்தமாக கூடுவாங்க. ஏன் நம்மக்கிட்ட வருதுன்னா சொல்ல ஏதாவது ஒன்று வரும். நான் இந்த மாதிரி கட்டில் இருக்கிறேன், இந்த மாதிரி நேரத்தில் நான் இறந்துட்டேன், செய்கிறேன், கொள்கிறேன், என்னை கட்டை உடச்சி விடுங்க, நான் யார் மேலேயே போயிட்டேன், அவங்க என்னை கெட்டு போட்டு வச்சுட்டாங்க, என்னை ஆணியில் அடித்து வச்சுட்டாங்கங்கிறது வந்து ஒரு மறைமுகமாக சொல்லப்படுறது. இப்போ புளிய மரம் நிறையா இருக்குது. புளிய மரத்தில் இங்கே யாருனா பேய் பிடிச்சாங்கன்னா நாங்கள் கொண்டு போய் அடிச்சுட்டு வரோம். என்ன மாதிரி நிறைய பேர் அடிப்பாங்க, கட்டுவாங்க. இப்போ வந்து புளிய மரத்தை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, அந்த மரத்தெல்லாம் பொழந்துடுறாங்க, அந்த ஆணியெல்லாம் விடுபட்டுருது. நாங்கள் கட்டிக்கிற நூலும் கட் பண்ணி எடுத்துடுறாங்க. விடுபட்ட ஆத்மாலாம் எங்கே வரும்? உங்களுக்கு தேடி தான் வரும்ல? எங்களை தேடி தான் வரும். எங்ககிட்ட வரையில் சில விஷயத்தை சொல்லும். உணர்வுபூர்வமாக உணர்ந்து போனாங்க. நேராலாம் வந்து பேசாது, எனக்கு அது வேணும் இது வேணும் வர உணர்வுபூர்வமாக. இப்போ வந்து நீ நானும் பேசிகிட்டு இருக்கோம்னா இது வந்து நேற்றே நான் பேசின மாதிரி இருக்கும், இல்லை முந்தானத்தே பேசின மாதிரி இருக்கும், எனக்கு உணர்வை தோணும். இதை தேஜாவுன்னு சொல்லுவாங்க, நடந்த மாதிரி, ஆல்ரெடி நடந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்களே. அது நடந்த மாதிரி இருக்குன்னா அது ஒரு அனுபவத்தால் அவங்களுக்கு வந்து பூர்வ ஜென்ம யாபகம் கொஞ்சம் இருக்கிறதுனால அந்த இது நடக்கும். இது மாதிரிலாம் இல்லை, அதை பற்றி பேசவுமே நமக்கு கொட்டாய் வருது, ஒரு மாதிரி ஆகுது. போய் புரிகிறதா? இங்கே கூட வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒன்று வந்திருக்குது நம்மளை சுற்றி பேசுவோம். இங்கேயா? ஆமாம். எனக்கு நான் எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கிறேன் நீ பார்த்தே என்ன? அது மாதிரி இங்கே சுற்றி இருக்கா அமானுஷியத்துங்களும் இருக்கும். மணி என்ன? மணி என்னக்கா 2 தான் ஆகுது. 2 தான். 2க்கு எப்படிக்கா? ஒரு 2 மணிக்கு 12 மணி தான் சொல்லுவாங்கல்ல எல்லாரும். 12 மணினா அந்த குறிப்பிட்ட டைம் 12 மணி வரைக்கும் இருக்குன்னு அர்த்தமா? 4 மணி வரைக்கும் அந்தி சாயிற வரைக்கும் அதோடைய ஆதிக்கம் இருக்க தான் செய்யும். நீ என்ன வேணாலும் பார்த்துக்கோ. நம்ம சுற்றி இருக்கு. காலைல கோயிலுக்கு சொன்னா 12 மணிக்கு மூடிட்டு எத்தனை மணிக்கு திறக்கிறாங்க? ஈவினிங் டைம் தான் திறக்கிறாங்க. ஈவினிங் எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு 5 மணிக்கு 5 மணி 4 மணி. ஏன் அந்த மணிக்கு திறக்கிறாங்க? 2 மணிக்கு 3 மணிக்கே திறந்துறது தானே. ஓகே. அதனால் அதோட ஆதிக்கங்கள் அந்த டைம் இருக்கும். இப்போ இந்த டைமில் அது அவங்களுடைய ஆதிக்கம். ஓகே. அப்போ நம்ம பேசும்போதுல கேட்டுட்டு எல்லாம் சுற்றி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. எனக்கு பயம். அது உன்னுடைய முதியோர்களை பயன்படுத்துற இதுதான்ப்பா உண்மை. உன்னுடைய முதியோர்களாக இருக்கட்டும், உன்னை காக்கிற முதியவங்களாக, இப்போ வந்து சாத்தா பாட்டியை நீங்கள் வச்சு கும்பிட்டுருப்பீங்க, உங்களுக்கு காற்று ரசிப்பாங்க, உங்கள் கூட வந்திருப்பாங்க. இவ்வளோ ராங்க வந்திருக்கிற, இவ்வளோ துணையாக உன் பக்கத்துணையாக இருக்கணும்னுக்கோசரம் உன் பக்கத்துணையாக வந்திருப்பாங்க. அவங்க நின்று கேட்கலாம், இல்லை என்ன முதியோர்கள் நின்று கேட்கலாம். நான் கும்பிட்டு வணங்கிய துராத்மாங்க வந்து நிற்கலாம். அம்மா துராத்மாவை ஏன் வணங்கிக்கிட்டு இருக்கிறேன்னா அவங்களாம் ஆத்மாவாக செத்து போனவங்க, சில பிரச்சனையாக செத்து போனவங்க, சில பேர் பேரை கேட்டவங்க, சில பிரச்சனையால் செத்து போனால் அவங்க செத்து போனால் இங்கே செத்து போனால் அம்மா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு அதை கிளியர் பண்ணி விட்றோம். அதுங்களாம் இங்கே தானே சுற்றின்னு இருக்கும். ஓகே. அவங்களாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களாம் நம்மளை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வந்து தெய்வத்தோட அணங்குற நேரம் இது. தெய்வமே இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அமைதியாக தான் இருக்கும். பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே. அப்போ எப்படி யாருக்கா காப்பாற்றா நம்மளை? இப்போ காப்பாற்றுவாங்கன்னா நம்ம வந்து காப்பாற்றுவாங்க, நம்ம வந்து எந்த தவறும் செய்யலையே, அதுக்கு எந்த தீங்கும் செய்யலையே, அதான் நம்மள எதுவும் பிரச்சனை நம்மளை எதுவுமே பண்ணாதுப்பா. நீ பக்கத்தில் நீ வந்து எந்த ஒரு பேய்கிட்ட போனாலுமே அது வந்து நீ ஒன்றை அதை சீன்ற வரைக்கும் உன்னை எதுவுமே சீண்டாது. நீ மயானத்தில் போய் பிரியாணி சாப்பிடு, நீ அங்கே படு, நீ என்ன வேணாலும் பண்ணு. அங்கே ஹரிச்சந்திரன்ட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீ போய் அங்கே போய் என்ன பண்ணாலும் உங்கள்கிட்ட ஒன்றுமே வராது. ஹரிச்சந்திரன் வந்து என்ன பொய் சொல்லாத மனிதர், புரிகிறதா? அவர் ஒரு மன்னராக வாழ்ந்து அவர் மனைவியே அந்த கடத்துக்கோசரம் விஸ்வாமித்திர முனிவருக்கு கடன் கொடுக்கணும், அதுக்கோசரம் தன்னுடைய மனைவி பிள்ளைங்களெல்லாம் விற்று அந்த கடத்தை அடைச்சிட்டு தன்னையே விற்றுக்கிட்டு ஒரு மயானத்தில் சுடுகாட்டில் புனை ஏறிக்கும் வெட்டியானா போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவர், புரிகிறதா? அப்போல்லாம் இருந்தாங்க பத்தினி, இப்போல்லாம் எத்தினி எல்லா மக்களையும் சொல்ல, எல்லா பெண்களையும் சொல்ல, சில பேர் இப்போ செய்வனே சொல்கிறீங்களா? நீங்கள் யாருக்கா செய்வனை வச்சு அது வைக்கல, பட் எடுக்க வந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? எனக்கு என்ன பிரச்சனை வந்திருக்குதுன்னா, எனக்கு பிரச்சனைகள் வந்திருக்குதுன்னா நிறைய பிரச்சனைகள்ப்பா. திடீர்னு எனக்கு அங்கே உடம்பு முடியாத போயிடும். ஓகே. நான் மிரண்டுக்கிட்டு ஓடி வந்திருக்கிறேன். நீங்களே பயந்து வந்திருக்கீங்களா? நானே மிரண்டு ஓடி வந்திருக்கிறேன்ப்பா. இங்கேருந்து ஒரு காலை இழுத்துக்கிட்டு அந்த பொண்ணு போது வாய்கையெல்லாம் பேச மாட்டேங்குது. பக்கத்து ஊர் தான், இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த பொண்ணு வந்து பேச மாட்டேங்குது. ஆட்டோவில் தூக்கிட்டு வந்து இங்கே போடுறாங்க, நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன், என்னால் இங்கே கிளியர் பண்ணலாம். ஆற்றுக்கு தூக்கிட்டு போனேன். இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது, பக்கத்தில் மயானம், அங்கே வச்சு பண்ணுறோம். பேசாத பொண்ணு பேசுது, காலு கையெல்லாம் கரெக்டாக இருக்குது. அவங்க அம்மா ஒரு அடிக்குது, அவங்க ஆயாவை அடிக்குது, அவங்க அப்பாலாம் தூக்கி துண்டாக போடுது. நான் போய் கோழி எடுத்துகிட்டு போகிறேன், கோழி செத்து போச்சு. பூசணிக்காய் உடைக்கிறேன், பூசணிக்காய் அழுகி போச்சு. தேங்காய் உடைக்கிறேன், தேங்காய் அழுகி போய் நிற்கிது. எல்லாம் ஏடாக ஆப்போசிட்டாக நடக்குதாங்க. அப்போ இங்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? நான் கும்புற தெய்வத்தை கும்பிட்டு அப்புறம் அதுக்கிட்ட என்னென்ன வேணும்னு கேட்டுட்டு என்னுடைய ரத்தத்தை கொடுத்து
அதை சாந்தப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கிளியர் பண்ணி இன்றைக்கி அந்த பொண்ணு நல்லா இருக்கிற கல்யாணம் முடிச்சு இப்போ ஒரு குழந்தை இருக்குது அந்த பொண்ணுக்கு. அது யாராவது ஒருத்தவங்க விட்டதை நீங்கள் எடுத்திருக்கீங்க? விட்டதை எடுக்கலப்பா, அது வந்து பேய் பிடிச்சது. ஓகே. அந்த ஊரில் வந்து தூக்கு போட்டு சத்தெல்லாம் குழந்தையெல்லாம் விட்டுட்டு அந்த பெண் வந்து அந்த பொண்ணோட உடம்புல வந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு போய் அதில் மிரண்டேன் நான் மிரண்டேன், ரொம்ப மிரண்டேன். எப்போ எதை எடுத்தாலும் பூசணிக்காய் எடுத்து அழுகி போச்சு, தேங்காய் எடுத்து அழுகி போச்சு, கோழி செத்து போச்சு, என்ன பண்ணுறது தெரியல. என்ன பண்ணாதான் நாங்கள் கொண்டு போன பொருளெல்லாம் செதுறது, வாரி வாரி அடிக்குது. கழுப்புறம் இருக்கு போனால் வத்திப்பட்டி தண்ணியில் நனைஞ்சு போச்சு. எல்லாமே ஆப்போசிட்டாக நடக்கல, என்னப்பா பண்ணுவேன்? அதனால் அதை நாங்கள் கிளியர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட்டு வந்துட்டு சில அப்பையும் கூட எனக்கு தெரிஞ்ச அந்த இருட்டிலே போய் சில மூலிகையெல்லாம் பறித்து என்னுடைய ரத்தத்தை கலந்து அதுக்கு கொடுத்து அதை சாந்தப்படுத்தி அதை கிளியர் பண்ணிவிட்டு அது மயானத்தில் அடிச்சுட்டு அப்புறம் தான் கூட்டு வந்தேன். ஓகே. இப்போ பொதுவாக இப்போ செய்வனை ஒருத்தவங்க வச்சுட்டாங்கன்னா வச்சவங்களுக்கே திருப்பி வைக்க முடியுமா? அது மாதிரிலாம் அப்படிலாம் இருக்கா? செய்வனை வச்சவங்களுக்கு வைக்க முடியாதுப்பா. ஒரு டைம் வச்சிட்டாலும் அதுதான், அடுத்தடுத்த அடிங்கலாம் அதெல்லாம் அடிக்கவே முடியாது. ஒரு டைம் வச்சிட்டாங்களா அதுதான். அது வந்து இப்போ உனக்கு நல்ல நேரம் இருந்துச்சுன்னா அது உன்னை வந்து பாதிக்கவே பாதிக்காது. நீ வச்சுட்டேன்னா அது வந்து உன்னை பாதிக்கவே பாதிக்காது, உங்ககிட்ட வரவே வராது. உன்னை தெய்வம் எல்லாம் காப்பாற்றிட்டு இருக்கும், உன்னுடைய நல்ல நேரங்கள் காப்பாற்றிருக்கு. நான் தான் சொன்னல 9 நவகிரகம் 27 நட்சத்திரம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும். புரியுதா? அது சரியாக இருந்துச்சுன்னா அது உன்னை வந்து ஒன்றுமே பண்ணாது. உன்னுடைய நவகிரமும் உன்னுடைய கிரக நிறைகளும் சரியாக இருந்துச்சுன்னா உங்ககிட்ட எதுவுமே வராது. புரிகிறதா? வெட்ட வந்தவங்க கூட அமைதியாக போயிடுவான். உன்னுடைய நேரங்காலங்கள் சரியில்லாத போயிடுச்சு, உன்னை சுற்றி 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 தெருவோடையாந்த வைக்கும், பிச்சை எடுக்கிற நிலமை, சாவை கூட போகிற நிலமை. ஆனால் சாவ கூடாது. நீ சாவ போவ, கவுரு எடுத்து தூக்கு போடலாம் போவ, ஆனால் தூக்கு காப்பாற்றி கூட்டு வந்துடுவாங்க. நிம்மதியாக சாகக்கூடாது. அப்படி ஒரு குடைச்சல் கொடுக்கும், கால் கை விழுந்துடும், கால் விளங்காமல் போயிடும். கை இப்போ ஒரு 30-40 வயசு எனக்கு வந்து இப்போ அதுக்கு பேர் என்ன பேர் சொல்கிறாங்க? கால் கை விழுந்ததுக்கெலாம் கால் கை விழுந்ததுன்னா பேரலைஸ் ஆகிடும். ஒரு பக்கம் பேரலைஸ் ஆகிடும், ஒரு பக்கம் ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடும். பேரலைஸ் ஆகும். அதுக்கு வந்து ஒரு பொம்மையை பிடிச்சி அவங்களுடைய துணி கிணி அழுகு துணி எல்லாத்தையும் வச்சு அவங்களுடைய ஒரு சொட்டு ரத்தத்தை அவங்களுக்கு தெரியாத எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு தேவைப்படுமா இதுக்கு? ஆமாம், அவங்களுடைய ரத்தமும் தேவைப்படும்பா. செஞ்சு அந்த வேலைகளை முடிச்சுட்டு வந்தாங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த சில விஷயம் ஏவி விட்ட ஏவல் வந்து அங்கே போயிடும். ஏவிட்டு வேவல் வந்து ஒரு பக்கமாக ஏறிக்கும். நீ அதுக்கப்புறம் செயல் இழந்தப்ப நீ எத்தனை ஹாஸ்பிட்டலில் பிசியோதெரப்பி பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் உனக்கு சரியாகவே ஆகாது. பண்ணவங்ககிட்டே போனால் சரிப்படுத்திடுவாங்களாங்க? பண்ணவங்ககிட்டே போனாலும் சரி பண்ணி நீ யாருன்னு தேடுவேன். இது மலையாளத்தில் நடக்கும், கேரளாவில் நடக்கும், ஆந்திராவில் நடக்கும், வெளி மாநிலத்தில் நடக்கும், கல்கத்தாவில் நடக்கும், டெல்லியில் நடக்கும். எங்கே தான் மந்திரவாதிகள் இல்லை, எந்த தான் மாந்திரிகம் படிக்காது இருக்கிறாங்க. அண்ட் எல்லாருமே இந்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதாவது செய்வனை ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க மேலே வச்சிட்டாங்கன்னா அதை இன்னொருத்தவங்க எடுக்கிறாங்கல்ல, செய்வனை குணப்படுத்துறவங்க எடுத்ததை இன்னும் அவங்க வச்சவங்களுக்கே தெரிய வருமாமே, எடுத்துட்டாச்சு சில செய்வனை வச்சு அவங்களுக்கு எடுத்துருக்காங்க யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு தெரிய வந்து வச்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா? அப்படி எதுவும் இல்லையாப்பா. வச்சவங்களுக்கு ஏன் தெரிய போகுது? வச்சவங்களுக்கு தெரியாது, ஏவி விட்றாங்கல்ல, சாமியாரங்களாம் ஏவி விட்றாங்களே, சில மந்திரவாதிகள்லாம் ஏவி விட்றாங்களே, அவங்களுக்கு வந்து தெரியும். தானாகவே அது ரிட்டர்ன் போயிடும். அது ஓகே, ரிட்டர்ன் போயிடும். நீ வேறு விதமாக நீ ஏவி விட்டுருந்தேன்னா அது வந்து அவங்க வச்சவங்களுக்கே திருப்பி ரிட்டர்ன் போயிடும். ஓகே, அவங்களுக்கு எதாவது பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். பிரச்சனை இவங்களுக்கு என்ன சொன்னீங்க அதோட டபுளாக அவங்க வரும். அதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்களா? அவங்க ஏதாவது மந்திரம் சொல்லி அவங்க சரியாகிப்பாங்களா? இல்லை அப்படி எதுவும் ஒரு மந்திரத்துக்கு அது கட்டுப்படாது. ஏவி விட்ட வேலை உனக்கு முடியல, திருப்பி ரிட்டர்ன் வந்துருச்சு, அவனுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, உன்னை அடித்து வித்துரு. இப்போ வந்து ஒருத்தவங்க உன்னை வந்து ஏவி விட்றான், அவனை போய் அடிச்சுட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்றேன். புரியுதா? அவனுக்கு நல்ல நேரம் வந்துருச்சு, அவனுக்கு நல்ல நேரம் வந்து அவங்ககிட்ட பணம் காசு வந்துருச்சு, அவன்கிட்ட ஒன்று 10 ரூபா கொடுத்து அவங்ககிட்ட காசு சிந்தாடா 10 ரூபா நீ போய் ஆடுறானா, நீ போய் அடிக்க மாட்டியா? இது வந்து கூலிக்கு வேலைக்கு செய்கிறவங்க மட்டும்தான். நீ வந்து நான் வந்து உனக்கு சில மந்திரங்கள்லாம் பண்ணி சில கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து உங்கள்கிட்ட சத்தியவாக்கு வாங்குவேன். நீ அங்கே போய் அவங்கள திருப்பி ரிட்டன் அவங்க சொல்லுவாங்க இது எங்களுக்கு வேணாம் இதோட அழிச்சிருங்கன்னு சொன்னால் விட்டுருவேன். இல்லை அவங்களுக்கே திருப்பி போனாம்மா திருப்பி செய்யணுமாம்மா இதுக்கு என்னான்னு கேட்டேன்னா அதுக்கு உண்டான பலி மொத்தத்தையும் கொடுப்போம். 3 பூசையும் அதுக்கு போடுவோம். ஆடு பலி, கோழி பலி, பன்றி 3ஐயும் பலி கொடுத்து அதுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு கொடுத்து சக்கரம் போட்டு ஸ்ரீ சக்கரம் போட்டு அதுக்கு உண்டான அதை எல்லா வேலைகளையும் பண்ணி 3 சக்கரம் போடுவோம். புரியுதா? லாஸ்ட்டாக தான் ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே போடுவாங்க. புரியுதா? அதுலேருந்து அவங்கள எதுவுமே தாக்காது, அது வெளியே வந்து நிற்கும். அது ஒரே சக்கரத்தில் வந்து நிற்கும். நாங்கள் போடுற ஒரு சுஸ்தி சக்கரத்தில் வந்து நிற்கும். அந்த சக்கரத்தில் வந்து நின்னதும் அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஏவி விடுவோம். அந்த ஃபோட்டோவை கூட்டு போய் அந்த ஃபோட்டோவில் கூட்டு போய் இப்படி காட்டி அது அப்படியே அந்த 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 நிற்கும். அதோடைய நிழல்கனெல்லாம் தெரியாது. அது வந்து அப்படியே காற்று மாதிரி அங்கே அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்கும். அதில் அப்படியே அடக்கி நாட்டு முட்டை, சில மூலிகை பொருள், சில
சில வாசனை திரவியங்கள் கொடுத்து செஞ்சு கொண்டு திருப்பி விட்டோமா தானே அவங்ககிட்ட போயிடும். அவங்ககிட்ட போய் நீ இல்லை நீ அரசனாக இருந்தால் கூட உன்னை ஆண்டியாக்கி விட்டும். நீ எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் இருந்தாலும் உன்னை கோமனை கட்டாத விடாது. இல்லைக்கா இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, பெரிய பெரிய விஷயங்களாக இருக்குது. இல்லை அது ஏதாவது நேரில் பண்ணி காட்ட முடியுமா? சின்ன சாம்பிள் எதுனா பெரிய பெரிய நடிகர்கள் இருக்கிறாங்க, நிறைய பெரிய இருக்கிறாங்க, ப்ரொமோகர்லாம் இருக்கிறாங்க, பேர் எடுத்தவரெல்லாம் இருக்கிறாரு. நடிகர் திலகம்னாலே அவர் பேர் தான், அவர் விட இப்போ ஏலத்துக்கு போயிடுச்சு. புரிகிறதா? அதெல்லாம் பேசக்கூடாது. நான் இது ஆன்மீகத்தில் சொல்கிறேன். அது ஏதாவது ஒரு மூலியத்தில் கொண்டு போய் நம்ம திருப்பி விட்டுரும். ஓகே, அதான் இப்போ நீங்கள் சொல்கிற போது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குல்ல. இது உண்மையாக எங்களுக்கு முன்னாடி எதாவது பண்ணி காட்ட முடியுமா? ஏதாவது ஒருத்தவங்க பண்ணியிருக்காங்க? கண்டிப்பாக நான் பண்ணி காட்டுறேன்ப்பா, இப்போயே பண்ணி காட்டுறேன். ஒருத்தவங்க செய்வனை பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க முன்னாடியே அவங்கள எடுத்து கிளியர் பண்ணி நான் அமுச்சு விட்றேன். நான் இப்போ கடவுள் பற்றியில் அவங்க இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கும் செய்து வச்சு லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதையும் நான் நிவர்த்தியாக்கி சரி பண்ணி விட்றேன். அவங்கள பாருங்கள், அதையும் பார்க்கணும், மக்களும் பார்க்கட்டும். இப்போ என்ன ஒன்றும் தப்பு கிடையாது. அப்பா நீ கேட்டையே ஒருத்தவங்க உடம்புல செய்வனை இருந்தால் எப்படி இருக்குன்ட்டு, இவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தவங்க இருந்திருந்தாங்க, இவங்களுக்கு செய்வனை செய்து வைத்து விட்டாங்க. இவங்களால இருக்கவும் முடியல, அவங்கள காலி பண்ணணும்னு சொன்னாங்க. அவங்கள காலி பண்ணி விட்டாச்சு பக்கத்தில் இருக்கிறவங்கள. இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அது உண்மையாக போய் அவங்களே கேட்டுக்கோ. புரிகிறதா? இவங்களுக்கு தொந்தரவாக இருந்தது. புரிகிறதா? ஆமாம், மன நிம்மதியோடு இவங்க இருக்கணும், அதனால் செய்து கொடுத்தாச்சு. இது இவங்களுக்கு செய்து வச்சுருக்குறாங்க. இப்போ நான் அதை நிவர்த்தி ஆக்க போகிறேன். இப்போ பாருங்கள், வெறும் தண்ணி தான். அவங்க தான் போய் எடுத்துகிட்டு வந்தாங்க, நீயே பாரு. இது தண்ணி, புரியுதா? அம்மா இங்கே உட்காருங்கம்மா. மாயமோ மந்திரமோ மலையாள ரூப கணபதி மைவந்திர காளி மயான காளி சுடுகாட்டு காளி அங்காள பரமேஸ்வரியே ஆதிபராசக்தியே பொண்ணு சடைச்சாலே பூங்கவனத்தில் அம்மா தாயே ஓம் சக்தியே. அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி மேல் மலையை நூறாலே ஆதி பராசக்தியே அங்காள பரமேஸ்வரியை கட்டு 8 திசையிலும் கட்டு 4 திசையிலும் கட்டு தாயே அங்காள பரமேஸ்வரி தாயே என் நாணைக்கு இணங்கி ஓம் நமச்சிவாய என் நாணைக்கு இணங்கி பில்லியோ சூன்யமோ ஏவலோ எதிராளிகள் பிரச்சனை யார் செய்திருந்தாலும் இந்த தண்ணி முன்னாடி விழுந்து எனக்கு நல்ல ஒரு இதாக சொல்லணும். தாயே அங்காள பரமேஸ்வரியே. அந்த பக்கத்தில் வைப்பா. அம்மா தாயே மயான காளியை கையில் பிடிமா. அவள் தான் உனக்கு இப்போ துணை. அம்மா தாயே உடம்புல இருந்து எல்லாம் வெளியே போகணும். தாயே அங்காள பரமேஸ்வரி. இது என்னன்னு தெரியுமாப்பா? நெல்மணி. இது ஒன்று போட்டேன்னா 10 விளைஞ்சி நிற்கும். புரியுதா? இது தான் அன்ன ஆகாரம். புரிகிறதா? இதை முதல்ல சுத்தம்னா உங்கள் கொடி இன்னமே மென்மேலும் வளர்ந்து வரணும். புரிகிறதா? இது என்னன்னு தெரியுமாப்பா? பொரி. இங்கே தீய சக்தியெல்லாம் இருக்குதுன்னு சொன்னல, அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு இதுதான் ஆகாரம். அம்மா தாயே அங்காள பரமேஸ்வரியே ஆதிபராசக்தியே பொண்ணு சடைச்சாலே பூங்கவனத்தில் அம்மா தாயே ஓம் சக்தி தாயே. இந்தா என்ன இது? மஞ்சத்தூள். நல்லா கும்பிட்டுக்கிட்டியா? அம்மா பாதத்தில் திருப்பவி. அந்த அம்மா நல்லா இருக்கணுன்ட்டு பாதத்தில் திருப்பவி. மஞ்சள். என்னது இது? கைப்பிடி. எதையுமே நம்ம நேச்சுரலாக தான் பண்ணுறது. எப்படி இருக்குது? அதையும் கும்பிட்டு அந்த அம்மா காலில் வை.
ஸ்ரீ கால பைரவ எந்திரம் துர்க்கை. கால பைரவருங்கிற வந்து காலத்துக்கு பதில் சொல்கிறவர் அவர், சிவபெருமானையுடைய அவதாரம் அவர். புரிகிறதா? அவரை வச்சு தான் இப்போ வேலை. இப்படி கவுத்தி எப்படிப்பா, கவுத்தி எப்படி? ஓகே அக்கா, இது என்கிட்ட குத்தினாலே பயமா இருக்கேக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் ஆகாது. நான் தான் இருக்கிறேன்ல, ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது, பயப்படாத. பாத்தியா, இப்போ நம்ம மந்திரம் ஓத வர உள்ள எப்படி கொதிக்கிது பாரு, கொப்பளிக்குது பாரு. ஆமாம் ஆமாம், உள்ள எப்படி கொப்பளிக்கு பாரு, பாருங்க பாருங்க, உங்கள் முன்னாடியே எப்படி கொப்பளிக்குது பாரு, பாருங்க. பார்த்துட்டு ஆமாம், எப்படி கொதிக்குது, உள்ள கொதிக்குதுன்னு மட்டும் பாருங்க. அம்மா தாய் அங்கால பரமேஸ்வரி, இந்த அம்மா அப்படி அம்மா பிடிச்சி எடுத்துட்டு போய் அங்கே வை, பார்த்து பத்திரமாய். பிடிங்கம்மா, எந்திரிங்கம்மா, வாங்கம்மா வாங்க. எங்க இங்கே வாப்பா. இதில் என்னென்ன போட்டோம்? மஞ்சத்தூள், குங்குமம், தண்ணி. ஆமாம் தாய் அங்கால பரமேஸ்வரி. கொஞ்சம் தண்ணி எடுத்துருவாங்கம்மா. எப்படி துடிக்குது பாருங்கள், உங்கள் கண் முன்னாடியே எப்படி துடிக்குதுன்னு நீங்களே பாருங்கள். மாட்டினுடைய கொழுப்பில் அவங்களுக்கு செஞ்சு வச்சுருக்குறாங்க. ஓ, அந்த குச்சை கொஞ்சம் எடுங்கப்பா, குச்சி கொஞ்சம் எடுங்கப்பா. பார், கால்மா கழுவுங்க, கால்மா கழுவுங்க. எப்படிம்மா இருக்கு உடம்பு? பாருங்கம்மா, உங்கள் முன்னாடியே தான் ஊற்றி காட்டினேன், ஊற்றி செஞ்சேன், பார்த்துக்கோங்க. மாட்டினுடைய நஞ்சில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. எப்படி துடிக்குதுன்னு மட்டும் பாருங்கள், எப்படி சதறி போயிருக்குன்னு மட்டும் பாருங்கள். நம்ம போட்ட மஞ்சளும் இது எப்படி ஆகிப்போச்சு. இது எப்படி சாத்தியமாச்சு எனக்கு புரியல. அந்த ஒரு ஒரு சொம்பில் வந்து தண்ணி தான் இருந்தது, அது மஞ்சத்தூளும் வெறும் இதுதான், குங்குமம் தான் கலந்தீங்க. அந்த அம்மா காலையிலேயே போட்டுக்கிறேன். ஆமாம், அது எப்படி அதுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மாட்டு கொழுப்பு, அது மாட்டினுடைய கொழுப்பு அதை வச்சு பண்ணியிருக்காங்க. சில கறித்துண்டுகள்லாம் இருந்துச்சு, அதை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா? முட்டை முட்டையாக வந்து அதை துடிச்சிச்சே. ஆமாம் ஆமாம், அது எப்படி சாத்தியம் எனக்கு புரியலையே. இப்போ அவங்களுக்கு கிளியர் ஆகிடுமா, அவங்களுக்கு சரியாயிடுமா? அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேரத்தில் அவங்களுக்கு சில ஒரு தாயத்தை ஒன்று போடுவேன். தாயத்தைன்னா ஒரு செப்பு தகடை கிழிச்சு உள்ளே போகிறதுக்கு தாயத்து கிடையாது, அதில் மட்டும் 18 மூலிகை உள்ளே போடுவேன். ஓகே, 18 மூலிகையை உள்ளே போடுவேன். அந்த ஒரு தாயத்து உள்ள 18 பொருளை உள்ளே அடக்குவேன். இப்போ அந்த தாயத்தை தான் நீ அவங்களுக்கு போட, அவங்களுக்கு நான் போட்டு விட போகிறேன். வியாபாரத்துலேயும் சரி, போகிற இடத்துல வெற்றிகளும் சரி, மென்மேலும் உயருக்கு உண்டான வேலை, போகிற இடம்லாம் ஜெயமாகும். நரியோட தந்திரங்கள் வரும், மூளைகள் வேலை செய்யும், யார்கிட்டையும் போய் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டாங்க. ஒரு மனிதனுக்கு முகவசியமாகும். இப்போ உன்னை பார்த்து கொண்டே இருக்குன்னு போல் அந்த மாதிரி வசியத்துக்கு உண்டாகும். நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. அந்த தெய்வமே அனுகிரகத்தில் உன்னை நீ பார்க்கக்கூடிய அனுகிரகம் கூட உனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் அந்த அம்பாளுடைய பாக்கியத்தால். ஓகே, புரிகிறதா? இப்போ முன்னாடி தானே மஞ்சள் குங்குமம் கொட்டினேன், அவங்க தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதில் வேலையே கிடையாது. சில மந்திரங்கள் சொன்னேன், சில வேலைகளை செஞ்சேன். புரிகிறதா? எனக்கு வேலைக்கு இணங்கி என்னுடைய மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு எது இருக்குது, நான் போகிற வழியெல்லாம் பட்டினத்தார் வழி, நான் போகிற வழியெல்லாம் சித்தர்கள் வழி, நான் போகிற வழிகள்லாம் சிவனடியார் வழி. புரியுதா? ஆனால் பிடிச்சது வந்து எங்கள் அம்மா காலை பிடிச்சிட்டேன். வழிகள் அவள் தான் இருக்கட்டும், என் தாய் அங்காள பரமேஸ்வரியை காலை பிடிச்சிட்டேன். அவள் தான் எனக்கு எல்லாம், காப்பாற்றுவோம். எல்லா ஸ்வரூபமும் அவள் தான். வாராகி, பிரித்திங்கிறா, 7 கன்னிமார் அனைத்துமே இந்த தெய்வம் தான், ஒரே தெய்வம் தான். மாறுறதான் வேற. இவங்களை சரிப்படுத்துறதுக்கு இப்போ என்ன காப்பண போகிறோம்? இப்போ வந்து ஒரு தாயத்தை ஒன்று போட்டு விட போகிறேன்ப்பா. ஓகே, தாயத்தை ஒன்று போட போகிறேன். இவ்வளோ பொருள் என்ன பண்ணியிருக்கேன் பாருப்பா. இதோட நான் வேறு மாதிரியே பண்ணியிருப்பேன். இது வந்து கொஞ்சம் தான் வந்திருக்குது. ஓகே, அவங்க வாந்தி மூலியமாக வர வைப்பேன். வாந்தி பேரி அவங்களுக்கு உடனே ஆகும். அவங்களுக்கு
நம்ம கண்ணு முன்னாடியே ஆகும்பா. நான் அதை செய்வேன். வயிற்றில் மருந்து இருந்துச்சுன்னா அந்த வேலையை செய்வேன் நான். சில மூலிகை பொருள் வச்சு சில பொருள் கொடுத்து வயிற்றில் கொடுத்தனா அது சரியாயிடும். பேரியாகும், வாந்தி பேரியாகும். அவங்க முன்னாடியே வந்து விழுந்துடும். உருண்டையாக வரும். ஒரு முடி முளைக்கிற ஸ்டேஜாக கூட ஆயிரும். புரியுதா? அது உயிர் சேதத்துக்கு கூட ஆகும். கால் கை விழுந்து போகும். அந்த மாதிரி எல்லாம் மருந்துகள் கூட உள்ளே இருக்குது. அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. இப்போ இவங்க மருந்துகள் எடுத்து போய் பண்ணிடலாமாக்கா? இப்போ வந்து அவங்களுக்கு செய்வனை தான் வச்சுருக்குறாங்க. அதை எடுத்தாச்சு. இப்போ வந்து அவங்களுக்கு தாயத்தை போடணும். என்ன மாதிரி தாயத்து தெரியுமா? இது நீ பார்த்துருப்பியா பார்த்துருக்க மாட்டேயான்னு தெரில. என்ன பாரு, என்னங்க பிடிங்க, பயமாக இருக்காது. பாரு பார்த்து அதை கொஞ்சம் மோந்து பாரு, வியாசனை பண்ணி பாரு. பயமாக இருக்குதாங்க. என்னக்கா நீ இதெல்லாம் கொடுத்துட்டு நரிவாள் இதில் எதனா வாசனைகள் இருக்கா? இல்லை கொஞ்சம் தான் இந்த வாசனை அடிச்சுது. அது வந்து நம்மளுடைய குருவிக்காரங்க அந்த சில பேர்லாம் அந்த செத்துப்போன நரியை வாழை அறுத்து நரியோட வாள்களை எடுத்துகிட்டு வருவாங்க. அதை எட்டு வந்தாங்கன்னா அது இது என்னன்னு தெரியுமா? இந்தா இப்படி இது என்னன்னு தெரியுமா? தெரியல. யாரும் முடி மாதிரி இருக்குக்கா. முடி சென்னையில் தான் இருக்கிற. சென்னையில் இருக்கிறோட முடி தான் 4 கால் ஜீவனோட வாகனம்லாம் பண்ணுவாங்க. அதில் வாகனங்கள் தெய்வத்துங்களுக்கெல்லாம் வாகனம் அது. சொல். குவிஸ்லாம் கேட்குறீங்க, தெரியலையாக்கா? ஏன்னா அப்போ தான் அர்த்தங்கள் புரியும், மக்களுக்கும் அது புரியும், உனக்கும் புரியணும். இல்லை நீங்கள் குதிரையோட முடி. குதிரை முடி. ஓகே. அது வந்து எல்லா தெய்வத்துக்கும் வாகனம். எப்படி? எல்லா தெய்வத்துக்கும் வாகனம். அந்த தெய்வத்தோட வாளுடைய முடி வந்து அதில் தான் எல்லா இதுவும் இருக்கும். புரியுதா? உடம்பில் வந்து வந்தது. அதோடைய இது வந்து பவர் வந்து கீழே வச்சு அது உள்ள தாயத்துக்குள்ளே வச்சு போட்டோம்னா அனைத்து சித்தி கரெக்டாக ஆகும். ஓகே, புரிகிறதா? குதிரையோட முடியும், அதுக்கப்புறம் ஆமாம் நரியோட. இது என்னன்னு தெரியுமா? தெரியல. அதோ பல்லு தூளாக இருக்குது. பூனையோட பல்லு. பூனையோட பல்லு இது ஒரு விஷயம் தான், அதுக்குள்ளே வைக்கணும். புரிகிறதா? அதோட சில மூலிகை பொருள்லாம் இருக்குது. இப்போ இவங்களுக்கான செய்வினை இதெல்லாம் முடிஞ்சு அந்த ப்ராசஸ் இவங்க எடுத்தாச்சு, திருப்பி எடுத்தாச்சு. நார்மல் ஆகிட்டாங்களா? அவங்க நார்மல் ஆகிட்டாங்களா? முன்னாடி தானே எப்படி கிளியராக இருக்கிறாங்க பார்த்தியா? மூஞ்சி இப்போ எப்படி பிரகாசமாக இருக்குதுன்னு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ வந்து நிறைய இப்போ இருந்ததுக்கும் நீ நிறைய டிஃப்ரென்ஸை நீ பார்த்துருப்ப. புரிகிறதா? அதே மாதிரி இப்போ ஒரு தாயத்து ஒன்று போட போகிறேன். அதில் மட்டுமே 18 மூலிகை பொருள் உள்ளே வைப்பேன். ஓகே, அந்த தாயத்து போட்டால் சரியாயிடும். வியாபாரத்துக்கோ தொழில் விஷயத்துக்கோ, இப்போ ஃப்ளாட் போட்டு விற்கிறாங்கல்ல, ஆமாம், அந்த மாதிரி விஷயத்துக்கோ, அந்த தொழில் முறையான அனைத்து வெற்றிகளையும் அது கொடுக்கும். வாகனம் ஓட்டிகிட்டு போகிறாங்க, அம்மா சவாரியே ஏறல, ஆட்டோக்காரங்க, டாடாய்ஸ்காரங்க, காரு, 4 கால் வாகனம், எதுவாக இருந்தாலும் எனக்கு சரியாக பலப்படலாமா அப்படின்னு வர்றவங்களுக்கு அவங்க முன்னாடியே 18 மூலிகையை வச்சு தாயத்து போடுவேன். தாயத்து போட்டு கொடுத்து அனுப்புவேன். புரியுதாப்பா? சில பொருள்கள் அவங்க கண் முன்னாடியே நான் போட்டு கொடுப்பேன். எப்படி ஆகிறாங்கன்னு மட்டும் 10 நாளில் நிற்பார். சிறப்புக்கா. நல்லா வாழ்ந்தாங்க, இன்றைக்கி கெட்டுன்னு வந்து போய் வந்திருக்காங்க. நம்மளால் முடிஞ்சது சரி பண்ணி விடலாம். அந்த அம்மா போகிறது காரில் தான் போவாங்க, காரில் தான் இறங்குவாங்க. நிலமை தவறி போச்சு. புரிகிறதா? நிலமை தவறி போச்சு, வந்திருக்கிறாங்க. நம்ம அதை சரி பண்ணி நம்ம கையில் கொடுக்கணும். ஓகேவா? ஆமாம். சிறப்புக்கா. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.